ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா ரெசிபி. இன்றைக்கி உங்களுக்கு ஹெல்த்தியான டேஸ்டான வித்தியாசமான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து பார்க்கலாம் ரெசிபியை. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வைக்கிறோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு 2 பச்சை மிளகா மிக்சியில் அரைச்சி அதையும் போட்டுட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இது கூட மஞ்சத்தூள் போடுவோம். இதுக்கு அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்குவோம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது மல்லித்தூள் போடுவோம். இந்த மல்லித்தூளும் போட்டு இதெல்லாம் பச்சை வாசனை நல்லா போயிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிடணும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாமே வதக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தனி பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கின பார்த்து ஒரு தனி பவுலில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு ஒரு 200 கிராம் ஓட்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பசைஞ்சிக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் மசால் சப்பாத்தி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப மசால் கலந்து தனியாக சாப்பிட்டா கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டான ருசியை கொடுக்கும் இது. இந்த மாதிரி பவுல் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுருப்போம். அதே மாதிரி பசைஞ்சிக்க வேண்டியது தான். பசைஞ்சிட்டு இந்த மாவு திரட்டிட்டு அதில் இந்த ஸ்டஃப்டை வச்சு நீங்கள் திரட்டி எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் திரட்டி எடுத்துகிட்டு ஒரு தவா வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இந்த இதை போட்டு எடுக்க வேண்டியது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சப்பாத்தி. இந்த புதினாவோட வாசனை, இந்த மல்லித்தூளோட வாசனை எல்லாம், நமக்கு கரம் மசாலோட வாசனைலாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு தயிர் பச்சடி ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.